ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. நீண்ட நாளா நம்ம வீடியோ வரவே இல்லை. இனிமேல் நம்மளுடைய வீடியோ அனைத்துமே தொடர்ச்சியா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் சுப கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் மெயினான ஒரு விஷயம். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும். இதே சனி பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, தன்னை அறியாத ஒரு பயம் கலர்ந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே வந்துடும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையான ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பிரகாரம் தை மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பகல் 11:07 அவர் பெயர்ச்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அதே வாக்கிய பிரகாரம் அதை நம்ம சொல்லியாச்சு. திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 2/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1:50 AM இரவுல பயிற்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். அப்ப அந்த உச்சம் பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலை 1 வருட காலம். அது ஒரு வருட காலம் அவருடைய பெயர்ச்சி ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதாவது உதயாதி நாளிகை 14:33 அதிசார பெயர்ச்சியா கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்ம ராசியில இருந்து தை மாசம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அதாவது 46:55 அதாவது குருவாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுறது, அதிசார பெயர்ச்சி, வக்ர பலம், இது எல்லாமே ஒவ்வொரு பலனும் இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை செய்யும். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி காலபுருஷனின் முதலாவது ராசி. இந்த காலபுருஷனின் முதலாவது ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கட்டம் இருக்கு அப்படின்னா அதுல 2வது கட்டம் தான் முதல் ராசியா நிர்ணயிச்சிருக்காங்க. இது நம் முன்னோர்கள் வகுத்த வழி. மேசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சரராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் சொல்றாங்க. இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்போ ராசிநாதன் செவ்வாய் அதை ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. 100% பவர்ல இருக்கு. ஆனா விரயச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. விரயச்சனி அப்படிங்கிறது 50% சனியினுடைய தாக்கத்துல இருந்தாலும் இந்த விரயச்சனி காலத்துல சுப விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, வெளியூர் வெளிநாடு போறது, குழந்தை பாக்கியம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான நேர காலம் வரணும்ல. வந்தாத்தானே வீடு கட்ட முடியும். பணமே இல்லாட்டியும் கடன் வாங்கி வீடு கட்டுற சூழ்நிலை கூட நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நேரம், நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மேசராசிக்கு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் 4ஆம் இடமான 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அப்ப அவர் சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனாலே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய வீடு, இதெல்லாம் நம்ம சொல்றோம்.
அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. ஒரு ராசியில வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா 1448 கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 1448 பதிலும் இருக்கும், இல்லாம இருக்காது. அவ்வளவு விஷயங்களை நம்ம இதுல கணக்குல எடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது. மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு. அது எப்படி இருக்கும்? 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம்ங்கிறது அதுதான். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறதும் அதுதான். அப்ப அந்த மாதிரி இடத்த குருவினுடைய பார்வை பார்க்கும் பொழுது வளர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஒருவருக்கு நோய் வளரும், ஒருவருக்கு வாழ்க்கையுடைய சிறப்பான விஷயங்கள் வளரும், அவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. ஆனா குரு வந்து கடகராசியில உச்சம் பெறார், 200 மடங்கு பலத்தை பெறார். அந்த பலத்தை பெற்று அவருடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையினுடைய பார்க்கக்கூடிய பார்வையினால ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இதே சனி பெயர்ச்சியாகி பார்வையினால நல்லதை செய்யும் அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியுமா மனசு? பொதுவா வந்து ஒரு ஜாதகர் யாரை வேணாலும் இருக்குங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அவளை பத்தி பேச வேண்டாம். 1 கோடி ஜாதகம் இந்த மேசராசி இருக்காங்க அப்படின்னா ஒரு 30 லட்சம் பேர்னாலும் அதுல கஷ்ட சூழ்நிலை இருக்கும், இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து நம்மளுடைய மனநிலை சனி பகவான் பயிற்சியாரானா எப்படி இருக்கும்? எனக்கு 7.5 சனி வரப்போகுது, என்ன பண்ண காத்திருக்குதோ தெரியலையே கடவுளே அப்படிங்கிற தன்னை அறியாத ஒரு மன பயம் வந்துடும். ஆனா இந்த குருவாகப்பட்டவர் வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா அப்படி ஒரு மனநிலை பக்குவம் வருமா? அதாவது இயற்கையான பாபர் அவர் சனி பகவான், இயற்கையான சுபர் நல்லவர் வரும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கான். ஆனா நல்லவர் எல்லா நேரத்திலையும் நல்லவரா இருக்கிறது இல்ல, கெட்டவர் எல்லா நேரத்திலையும் கெட்டவரா இருக்கிறது இல்ல. மாறி மாறித்தான் எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது வருது, ஓடுது. அப்படிப்பட்ட இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறதுனால் 4, 8, 12 அப்படியே வேலை செய்யும். இந்த 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானமா இருந்தாலும் மாங்கல்ய ஸ்தானமா இருந்தாலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு, சூப்பர், நல்லாவே இருக்கும். தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க. காலபுருஷ தத்துவப்படி 10வது இடம் தான் மகர வீடு. இந்த மகர ராசியை கர்மஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, கர்மஸ்தானத்தை அதிபதியவும் பார்க்கிறாரு. அப்ப இது எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கணும், செய்யணும், ஒரு நல்லதை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேரம் காலம் எல்லாமே தாழ்த்தாம அதை செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமா வரும் இந்த குரு பயிற்சி. இந்த 10ஆம் இடம் வந்து வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், நான் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான நேர காலம் அமையும், கரெக்டா அமையும், நல்லது செய்வீங்க. அது மூலியமா நன்மையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரும். அப்ப எல்லாத்துக்குமே கொடுத்து வச்ச விஷயம் அப்படிங்கிறது இதுதான். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் சனியினுடைய தாக்கல விரயசனி நடந்துகிட்டு இருக்கு. விரயச்சனியே நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வயதுக்கு தகுந்தாற் போல் 30 வயசுக்கு உள்ள இருக்கீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் வரும். 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள ஒரு வாட்டி வரும், 60 வயசுல இருந்து 90 வயசுக்குள்ள ஒரு வாட்டி வரும். இது இயற்கையான விஷயம். அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற் போல் அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் மங்கு சனி, பொங்கு சனி, நீசம் பெற்ற சனி இதெல்லாம் நடக்கும். அப்படி நடந்தாலும் உங்களுக்கு விரயச்சனி அப்படிங்கிறது இந்த மங்கு சனியா இருந்தாலும் பொங்கு சனியா இருந்தாலும் குருவினுடைய பார்வையில வரக்கூடிய அந்த நேரம் காலகட்டம் அருமையா இருக்கும். ஏதோ ஒரு வகையில நான் தப்பிச்சிட்டப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரணும்ல, அப்படிப்பட்ட நேர காலத்தை உருவாக்கும் இந்த குரு பயிற்சி. 10ஆம் இடத்துல இருந்து அடுத்து 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். இந்த 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு இது எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். லக்னாதிபதி 12 தொடர்பு வருதுன்னா அவர் வெளியூர் வெளிநாடு வெளியில தங்கி வேலை பார்க்கறது இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கூட அவர் போவார். அப்படிப்பட்ட நேர காலமும் உண்டு. அப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு படாத கஷ்டங்கள் உண்டு.
ஒரு சிலருக்கு நன்மையும் உண்டு. அப்படிப்பட்ட வகையில இந்த கோச்சாரத்தினுடைய அடிப்படையில நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அடிப்படையில விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் ஒரு நல்லது நடக்குதுன்னா இந்த குரு பெயர்ச்சி உச்சம் பெற்று நடத்துறதுனால கோடி கோடியா கொட்டி கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கு அப்படிங்கிறத விதி ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணுங்க. நான் சொல்றது பொதுவான பலன் மட்டும்தான். இந்த பொது பலன் எல்லாருக்குமே 100க்கு 100% இருக்கும்னுலாம் சொல்லவே முடியாது. அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவுதான் 100க்கு 100% இருக்க வாய்ப்பு உண்டு. இதுல இந்த மேச ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரங்கள் 4 பாதம், அவங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்துல இருக்கக்கூடியதுனால இந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கோயில் சம்பந்தமா, குடமுழக்குகள் சம்பந்தமா, கோயில் திருப்பணிகள் சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பரணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவா பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு உண்டு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியோ லக்னாதிபதியோ ராசிநாதனோ ஒரு குரு பார்வைக்குலையோ இல்ல சுப கிரகங்களுடைய பார்வையோ வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் இது ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். அது இல்லாம கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு எந்த சூழ்நிலையிலும் பின் வாங்காம, முன் எடுத்து வச்ச கால பின் வாங்காம ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள். பட்டம் பதவி புகழ் பெற்று அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாமே பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பண்பு இது எல்லாமே ஒரு அனுசரிச்சு கொண்டு போகக்கூடிய குடும்ப தலைவன் இது எல்லாமே பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நீடிக்கும், நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலை இந்த குரு பெயர்ச்சி சாதகமான சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.